வணக்கம். இன்று நாம் கடக லக்னத்தை பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துள்ளோம். கடக லக்னம் என்பது நீர் ராசி, மிக அற்புதமான லக்னம். அந்த லக்னாதிபதி சந்திரன். இரவில் குளிர்ச்சியான ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இது அனைவருக்கும் தெரியும். அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் சினிமா துறையில் புகழ் பெறுவார்கள். ஏன்னா அந்த லக்னத்தில் பிறந்த நட்சத்திரங்கள், அதாவது சினிமா நட்சத்திரங்கள் நிறைய எங்கிட்ட இருக்காங்க. நான் அதனால சொல்லிக்க ஆசைப்படுறேன். கடக லக்னம் என்பது மிக அற்புதமான லக்னம். அந்த லக்னாதிபதி சந்திரன். அந்த சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுவிட்டால் மிக பெரிய யோகத்தை அந்த ஜீவன் பெறும். லக்னாதிபதி லாபம் பெறும் பொழுது உயிர் கொடுத்த கடவுள் 11ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் உச்சம் பெறும் பொழுது தான் செய்த அனைத்து பூர்வபுணி யோகத்தையும் இந்த பிறவியில் அடைவார். அதுபோல் அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் திசைகள் நடக்கும் பொழுதும் அல்ல மற்ற திசைகள் நடக்கும் பொழுதும் நாம் அந்த குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்ய வேண்டும். அது என்னங்கிறது நான் விளக்க சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், லக்னம், ராசி, நட்சத்திரம் இது மூன்றும் பலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளேன். லக்னாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று 11இல் அமர்ந்திருக்கிறார். அந்த கட்டத்தில் ரிஷபத்தில் நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்று எடுத்துக்கொள்வோம். நட்சத்திரம் மிருகசீரிஷம், ராசி ரிஷபம், லக்னம் கடகம். சுருக்கமாகவே எடுத்துட்டோம்னா கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்றால் அந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்துள்ளாரோ அதுக்கு தகுந்தவாறு உங்களுடைய புகழ் மேலும் மேலும் பலப்படும். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சிகத்திலோ மேஷத்திலோ அல்லது மகரத்திலோ அமர்ந்து விட்டால் போதும். விருச்சிகத்தில் அமர்ந்தால் ஆட்சி, மகரத்தில் அமர்ந்தால் உச்சம், மேஷத்தில் அமர்ந்தால் ஆட்சி. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லக்னாதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், ராசியாதிபதி பலம் பெற்றிருக்கிறார். நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய் மிருகசீரிஷம். அப்ப இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த ஜீவன், இந்த உயிர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிக மிக உன்னதமான யோகத்தை பெறுவார்கள். அந்த உன்னதமான யோகத்தை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு திசா காலங்களிலும் அந்தந்த திசைகளுக்குரிய வழிபாடுகளை கட்டாயமாக செய்ய வேண்டும். எனக்கு லக்னாதிபதி உச்சமா இருக்கு, ராசியாதிபதி நல்லா இருக்காரு, லக்னாதிபதி பலமா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வீட்டுல படுத்துனீங்கன்னா நல்ல தூக்கம் தான் வரும், நிம்மதி வராது, பலன் கிடைக்காது. ஆகவே மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்றால் அந்த ஜீவன், அந்த உயிர் பிறக்கும் பொழுதே செவ்வாய் திசை 7 வருஷம், அதுக்கு அடுத்தது ராகு திசை, அதுக்கு அடுத்தது குரு திசை, அதுக்கு அடுத்தது சனி திசை. இப்படி 75-80 ஆண்டுகளுக்குள் 6 கிரகங்கள் நம்மளை ஆட்கொள்ளும். முதலில் வருவது எது? செவ்வாய் திசை. சுருக்கமாக 5 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த 5 ஆண்டுகளும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி, நோய் நொடிகள் வராம, தொந்தரவு வராம அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமான், ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில், எது உங்களால முடியுமோ அந்த ஆலயத்துக்கு நட்சத்திரம் வரும் பொழுது அந்த குழந்தையை எடுத்துட்டு போகணும். அதுக்கு பிறகு 5 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடியது ராகு திசை, 18 ஆண்டுகள் கல்விக்குரிய வயது.
பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கல்வி ஸ்தானத்துக்குரிய வயது 5 வயதிலிருந்து 23 வரை 25 வரை எடுத்துக்கலாம். அந்த 25 24 வயது வரை நடக்கக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு. அப்போ இந்த செவ்வாயையும் சந்திரனையும் லக்னாதிபதியும் அனைவரையும் ஆட்கொள்றது யாருன்னா ராகு. கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு. அந்த ராகு பகவானுக்குரிய வழிபாடுகளை சரியாக செய்தால் மட்டுமே நீங்க இந்த யோக பலன்களை பெற முடியும். அப்படி செய்யவில்லை என்றால் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் முழுமையாக கிடைக்காது. இதெல்லாம் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. அதே சமயம் லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ நட்சத்திராதிபதியோ பலம் இழந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் கட்டத்தில் அமர்ந்திருந்தால் பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகளையும் நட்சத்திரப்படி நாம் செய்யும் பொழுது 100% கிடைக்காதையும் கூட 50% கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஜாதகத்திலுமே நம்மளுக்கு என்ன திசை நடக்குதோ அவர்தான் கடவுள். இதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வழிபாடுகளை செய்தால் மட்டும்தான் நமக்குடைய நியாயமான கோரிக்கைகள், நம்மளுடைய உன்னதமான வளர்ச்சி, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வெற்றிகள், நாம் நினைப்பதை சாதிக்கக்கூடிய பலன் எல்லாமே கிடைக்கும். அதை தவிர்த்து மாற்று வழிபாடுகள் செய்தால் பலன் கண்டிப்பாக கிடைக்காது. நமது உடம்பில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதுக்குரிய மெடிசன் எடுத்துக்கிறோம், அந்த பாதிப்பு நமக்கு குறையுது. அதை தவிர்த்து நீங்க வேற மெடிசன் எடுத்தீங்கன்னா இருக்கிற பாதிப்புகள் அதிகமாகும், சிரமங்கள் ஏற்படுத்தும். எப்படி நம்ம உடம்பு நம்ம கவனிக்கிறோமோ, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் 9 பாகமும் உடம்பு பிரிக்கிறாங்க. அதான் அந்த 9 கிரகங்கள். 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் அமர்ந்துள்ளது. அந்த 9 கிரகங்களுமே நம்மளுடைய மூளையிலிருந்து ஹெட்டு, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் தனித்தனியா ஆளுக்கு ஒவ்வொரு இடத்தை பிரிச்சுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு இடத்தையும் பிரிக்கும் பொழுதும் நாம் அந்த கிரகத்தினுடைய உந்துதலுக்கு ஆட்படுகிறோம். எப்படி என்றால், அந்த குறிப்பிட்ட காலங்கள் ஒரு திசை நடக்கும் பொழுது அந்த திசை தான் நமக்கு கடவுள். அந்த உடம்பை அவர் ஆட்கொள்கிறார். அப்ப எப்படி நம்ம உடம்பை கவனிக்கிறோமோ அதே போல் அந்த திசைகள் வரும் பொழுது ஜாதகப்படியான வழிபாடுகளை நட்சத்திரம் வரும் நாளில் செய்ய வேண்டும். நீங்க நினைச்சிருந்தா நாளைக்கே கோயிலுக்கு பண்ணிட்டு போறது வேஸ்ட். உங்க நட்சத்திரம் என்னன்னு அப்படியே சொன்னேன், மிருகசீரிஷம் என்று சொன்னேன். அதாவது நான் சொல்றதெல்லாம் உதாரணம் தான், உங்களுக்கு நீங்க பார்த்துக்கங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் செவ்வாய்க்குரிய வழிபாடு வைத்தீஸ்வரன் கோயில். அது முடிஞ்சு ராகு திசை வந்தால் திருநாகேஸ்வரம், குரு மகா திசை வந்தால் திருச்செந்தூர், சனி மகா திசை வந்தால் திருக்கடையூர், புதன் மகா திசை வந்தால் மதுரை மீனாட்சி அம்மன். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய தெய்வ வழிபாடுகளை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அதுவும் நட்சத்திரப்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் உங்களுடைய ஜாதக யோகத்தை நீங்க போன பிரிவில் செய்த முழுமையான நற்பலன்களை பெற்று போன பிரிவில் செய்த பாவங்களை நீங்க குறைக்க முடியும். இந்த பிரிவில் நீங்க ஜாதகப்படி வழிபாடுகள் செய்யாவிட்டால் போன பிரிவில் செய்த பாவங்கள் மீண்டும் தொடரும். இதுல எந்த சந்தேகம் யாருக்கு வேண்டாம். ஏன்னா எங்கிட்ட வர்றவங்க சொல்லுவாங்க, சார் எல்லா கோயிலுக்கும் போறேங்க சார், ஆனா எங்க போகணுமோ அங்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அடிப்படை கிரகங்கள் எல்லாம் ஜாதகத்தில் மோசமாக இருந்தால், தன்னுடைய பலத்தை எல்லா கிரகமும் இழந்திருந்தால் அந்த ஆலயத்துக்கு அவர்களை வர விடாது. திடீர்னு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு அவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க, அவர் சொன்ன மாதிரி செஞ்சாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பார்க்கறாங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட். இவ்வளவு நாள் உன்னை சோதிச்சேன், இப்போ நீ காப்பாத்துறங்கிற மாதிரி அவருக்கு உங்களுக்கு உந்துதல் கொடுக்கிறாரு. ஆகவே ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர் திசைப்படிதான் வழிபாடுகளை செய்ய வேண்டும். குறிப்பாக கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நான் இதுவரைக்கும் என்ன சொன்னனோ அதை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு சரியான ஒரு நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள்.